அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கி இங்கே சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப கவனித்து நிதானமாக அதை உள்வாங்கி உங்கள் வாழ்க்கையில் சுய பரிசோதனை செய்து யோசித்து பார்த்து கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்த அருள் செய்வானாக அப்படின்ற பிரார்த்தனையோடு இதை ஆரம்பம் செய்கிறேன். ரமலான் மாதத்துக்குள்ளே இருக்கிறோம். ரமலான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல தடவை நம்ம சொன்ன விஷயங்கள் தான். நன்மையை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாதம். அல்லாஹ் ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு செகண்டுமே அருள் புரிஞ்சுக்கிட்டே இருக்கான். ஏராளமான அருள் செஞ்சுக்கிட்டே இருக்கான் இந்த ரமலான் மாதம் முழுவதும். அதுவும் இல்லாமல் இது பாவ மன்னிப்பிற்குரிய மாதம். நம்மளுடைய வாழ்நாளில் இது வரைக்கும் செஞ்ச எல்லா பாவங்களையும் முழுவதுமாக அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்தினாவே அல்லாஹ் மன்னிச்சிருவான் அப்படின்ற பல விஷயங்களை நம்ம பார்த்தோம். இன்னும் ஒரு சில உதாரணங்கள் மூலிமா நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை நான் புரிய வைக்கிறேன். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பாவ மன்னிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் கவனிங்க, மனிதர்கள் எல்லாமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஓகேவா? யாருமே 100% பர்ஃபெக்ட் கிடையாது. இப்போ நான் பேசுகிறேன்னா என்கிட்ட இருக்க தப்பை பற்றி நான் பேச மாட்டேன். அந்த தப்பு செய்யாதீங்க, இந்த தப்பு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். என்கிட்ட ஒரு தப்பு இருக்கும், அதை பற்றி நான் பேச மாட்டேன். வேற ஒருத்தர் எனக்கு சொல்லுவார், ஏய் நீ இந்த தப்பு பண்ணுற, உடனே நீ இதை மாற்றிக்கணும். தவறுகளால் நாம் வேறுபட்டு இருக்கிறோம், ஆனால் எல்லாரும் தவறு செய்யக்கூடியவங்க தான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் ஜெயிக்கணும், நீங்கள் வெற்றி பெறணும், நீங்கள் மறுமையில் சொர்க்கத்துக்கு போகணுன்னா என் கருணை இருந்தால் மட்டும்தான் போக முடியும். நான் உங்களை மன்னிச்சா மட்டும்தான் உங்களால் போக முடியும்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ பாவ மன்னிப்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டனா. இங்கே நல்லவனாக வாழ்கிறத விட முக்கியமான விஷயம் பாவ மன்னிப்பு கேட்குறது தான். இதை நீங்கள் உங்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. நான் நல்லவன், நீங்கள் கெட்டவங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரவே கிடையாது. அப்படி யாரும் சொல்லவும் முடியாது. எல்லாரும் ஒரு சில வகையில் நல்லவங்களாக இருப்பாங்க, எல்லாமும் ஒரு சில வகையில் கெட்டவங்களாக இருப்பாங்க. நாம் நல்லவர்களாக வாழ்வதை விட பாவ மன்னிப்பு கேட்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஸ்லாமிய மார்க்கம் அதை தான் நமக்கு சொல்லித்தருது. நம்ம ஏற்கனவே பல விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்ட செய்தி. பாவ மன்னிப்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்னு. நாம் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துலேயுமே பாவ மன்னிப்புக்குற ஒரு அம்சம் இருக்கும். தொழுதா மன்னிப்பான், நோன்பு வச்சா மன்னிப்பான், ஜக்காத் கொடுத்தா மன்னிப்பான், ஹஜ்ஜு செஞ்சால் மன்னிப்பான், தான தர்மம் செஞ்சால் மன்னிப்பான், ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான். எதுக்கு நம்ம செய்கிற எல்லா விஷயத்துக்கும் அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான். நம்ம செய்யக்கூடிய இபாதத்துன்னு நினச்சே செய்ய மாட்டோம். அந்த மாதிரி செய்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட, ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறது, அன்பா பேசுறது, கை கொடுக்கறது, எல்லாத்துக்கும் நன்மையை பதிவு செய்வோம். அவ்வளோ கருணையாளனாக இருக்கான் அல்லாஹ். அதே மாதிரி பாவ மன்னிப்பு கேட்டால் அதுதான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச காரியம். அதான் பாலைவனத்தில் ஒரே ஒரு ஒட்டகத்தை வச்சு ஒருத்தர் பயணம் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த ஒட்டகத்தில் தான் அவருடைய சாப்பாடு, இன்னும் பிற எல்லா பொருளும் இருக்கும். அந்த ஒட்டகத்தை அவர் தொலைச்சிட்டாருன்னா அந்த பாலைவனத்திலேயே காஞ்சு சாக வேண்டியது தான். ஏன்னா அங்கேருந்து வேற ஊருக்கு பயணம் செஞ்சு போக முடியாது, அங்கே சாப்பாடு இல்லாதனால அதே இடத்துல சாக வேண்டியது தான். அப்பேற்பட்ட அந்த சிச்சுவேஷனில் ஒட்டகத்தை ஒருத்தர் தொலைச்சிட்டாரு, கஷ்டப்படுறாரு, திரும்பவும் அந்த ஒட்டகம் கிடச்சா எப்படி இருக்கும்? அப்போ அந்த மனிதன் மகிழ்ச்சி அடைவதை விட ஒரு அடியான் அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டால் அதை விட எல்லாம் மகிழ்ச்சி அடைக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஊர்லேருந்து நமக்கு யாராவது ஒருத்தர் 1 லட்ச ரூபா தர வேண்டியது இருக்குது. அதை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ வரோம். டக்குன்னு தொட்டு பார்க்குறோம், காசை காணோம். எப்படி இருக்கும் ஒரு நிமிஷம்? டக்குன்னு இந்த பாக்கெட்டில் தொட்டு பார்க்குறோம், காசு இந்த பாக்கெட்டில் தான் வச்சுருக்கோம். அது நினைக்கிறப்போ ஹப்பான் இருக்கும். அப்படியே ஒரு இனம் புரியாத சந்தோஷம். தொலைஞ்ச பொருள் திரும்ப கிடைச்சா. ஒருத்தர் ஒரு செக்கு கொடுத்துருப்பாரு. அந்த செக்கில் ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா எழுதியிருக்கும். அது நமக்கு வர வேண்டிய பணம். அதை பாக்கெட்டில் மேல் பாக்கெட்டில் வச்சுருப்போம். கீழே குனிஞ்சிருப்போம், எங்கேயோ விழுந்துருக்கும். கொஞ்சம் தூரம் தள்ளி தொட்டு பார்த்தா அது இருக்கவே இருக்காது. அப்போ ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போடும் நம்மளை. அவர் பின்னாடி இருந்து ஒருத்தர் இது உங்களோட பொருள் தானே அப்படின்னு கொடுத்தா, எப்பா யாரா நீ எங்கேருந்துடா வந்தேங்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் நமக்கு. இந்த சந்தோஷத்தை இதை விட அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் எப்போ? ஒரு மனிதன் பாவ மன்னிப்பு கேட்டால். அப்போ இவ்வளோ சந்தோஷம் அல்லாஹ் படுறான்ல, இது எதுக்கு தெரியுமா? நாம் நம்ம பாவத்தை செஞ்சுட்டு யாரெல்லாம் என்ன மன்னிச்சிரு நம்ம நல்லதுக்காக பாவ மன்னிப்பு கேட்குறோம். இதுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான்? ஏன் அப்படின்னா, மனிதன் பலவீனமானவன். யாரெல்லாம் என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறப்ப நம்ம உழுவுறோம், அவனை வணங்குறோம்.
அவனுடைய பாவத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாரால மன்னிக்க முடியும் சொல்லுங்க? ரசூல்லா மன்னிப்பாரா? மலக்குமார்களால் மன்னிக்க முடியுமா? இல்லை உங்கள் பாவத்தை நான் மன்னிக்க முடியுமா? என் பாவத்தை நீங்கள் மன்னிக்க முடியுமா? அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யாருமே கிடையாது. அப்போ அவன்கிட்ட போய் நிற்கிறோம்ல, அந்த கையேந்தி கேட்குறோம்ல, அழுகுறோம்ல, உன்னை தவிர வேறு யார் இருக்கான்னு சொல்கிறோமில்ல, இந்த வார்த்தை தான், இதுதான் அல்லாஹ்வை மகிழ்ச்சி அடைய வைக்குது. இப்போ பாவ மன்னிப்பு கேட்காமே ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா அவன் அழிஞ்சு நாசமாக போயிடுவான், அவ்வளோதான். அவன் நல்லவனாக வாழ்கிறான். நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, நீங்கள் நல்லா கவனிங்க, நல்லவனாக வாழ்கிறான், ஆனால் பாவ மன்னிப்பே கேட்கல. ஒருத்தன் தப்பு தண்டா அப்பப்போ பண்ணிகிட்டே தான் இருக்கான், ஆனால் அவன் பாவ மன்னிப்பு கேட்டே இருக்கான். இவங்க 2 பேர்த்துல யார் வெற்றி பெறுவாங்கன்னா, யார் தவறு செஞ்சு பாவ மன்னிப்பு கேட்குறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. ஏன்னா ஒரு இறைவன் இருக்கான், அவன் என்னை தண்டிப்பான் அப்படின்ற பயத்தில் அவன்கிட்ட மன்றாடுறது, அந்த மன்றாடுற பழக்கம் நம்மள்கிட்ட இருக்கணும். இதுதான் இந்த மாதம் பூரா நமக்கு சொல்லித்தருது இஸ்லாமிய மார்க்கம். நீ தப்பு செய்வ, அது மேட்ரு கிடையாது. எல்லாருனாலையும் 100% நல்லவனாக இருக்க முடியாது, அது விஷயம் கிடையாது. நீ பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம நிறைய பேர்த்து நம்ம மனசுக்குள்ளே தவற விளங்கி வச்சுருக்கோம், ஆனால் அவங்கெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்த சான்ஸை ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. அப்போ அல்லாஹ் நாடினால் அவர்களை மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிச்சிட்டான்னா அப்புறம் அவர் யாருக்கு என்ன தப்பு செஞ்சு என்ன பிரயோஜனம்? அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார். ஆனால் அவனெல்லாம் விட நான் எவ்வளவோ தேவலான்னு சொல்லிட்டேன். நம்ம பள்ளிக்கு போகிறதில்ல, அல்லாட்ட மன்னிப்பு கேட்கறதில்ல, பள்ளிவாசலோட எந்த தொடர்பும் இருக்கிறதில்ல, ரமலானை ஒழுங்காக பயன்படுத்தலை அப்படின்னா நீங்கள் நல்லவர்களாகவே இருந்தாலும் படைத்த இறைவன் இருக்கான், அவனுக்கு பயப்படணும், அவன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற அம்சம் இல்லையா, நீங்கள் நரகத்துக்கு போயிடுவீங்க. இது ரொம்ப அடிப்படையான விஷயம். இதை தயவு செஞ்சு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். பாவ மன்னிப்பு கேட்கறது தான் இஸ்லாத்தில் முக்கியமான விஷயம். பாவ மன்னிப்பை மரணம் முழுவதும் தொடர்ச்சியாக கேட்டால், ரமலான் மாசத்தில் இன்னும் கூடுதலாக கேட்டால், அதன் காரணமாகவே நம்ம ஈஸியாக சொர்க்கத்துக்கு போயிடலாம். பாவ மன்னிப்பு நான் கேட்கல, நான் தப்பும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், நான் அல்லாஹ்வின் பால் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தா நமக்கு அல்லாஹ் நாடினால் அழிவு நிச்சயம் வந்துவிடும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த செய்தியை அடிப்படையாக மனசில் வச்சுக்கோங்க. நாம் அடுத்தவங்களோட தேவலை, அவனை விட நான் எவ்வளோ பரவாயில்லன்னு நினச்சே நாசமாகிறதுக்கு பதிலாக நம்ம அதிகமாக அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்போம், நன்மையின் பக்கம் விரைவோம். நபிமார்கள் வாழ்கிற காலத்திலேயே உங்களுக்கு சொர்க்கம் அப்படின்னு நற்செய்தி சொல்லப்பட்டவங்க. சஹாபாக்களில் ஒரு சில பேர் வாழ்கிற காலத்திலேயே உனக்கு சொர்க்கம்பா அப்படின்னு நற்செய்தி சொல்லப்பட்டவங்க. இப்போ நமக்கு யாராவது அல்லாஹ்வுடைய தூதரோ அல்லது குரான்லையோ உங்களுக்கு சொர்க்கம்னு சொல்லிட்டா நம்ம என்ன செய்வோம்? இந்த நிமிஷத்துலேருந்து எந்த நன்மையுமே செய்ய மாட்டோம். எனக்கே சொர்க்கம் உறுதியாயிடுச்சு, நான் எதுக்குடா பள்ளிக்கு போயிட்டு, நான் எதுக்குடா நன்மையான காரியத்தில் ஈடுபட்டுட்டு, அவ்வளோதான் எனக்கு அல்லாஹ் சொர்க்கம்னு முடிவு பண்ணிட்டான், இதுக்கு மேலே எனக்கு என்ன அப்படின்னு இனி வாழ்கிற வரைக்கும் ஜாலியாகவே இருப்போம் நம்ம. இதே மாதிரி நபிமார்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் அவங்க என்ன திரும்ப நினச்சாங்க, சொர்க்கம்னு உறுதியாயிருச்சு, இருந்தாலும் மறுமை நாளில் அந்த முடிவை எல்லாம் மாற்றிட்டான்னா என்ன பண்ணுறது? அவன் கையில் தானே கண்ட்ரோல் இருக்குது. நம்ம அல்ஹம்து சூரா ஓதுறோம்ல, ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மான் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் ஓதுவோம். மாலிகி யௌமித்தீன்னா என்ன? மறுமை நாளுடைய தலைவரே அவன் தான். அவன் நினச்சான்னா ஒரு கெட்டவனை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியும், ஒரு நல்லவனை நீ செஞ்சதெல்லாம் சரியில்லை, நீ எனக்காக செய்யலை அடுத்தவங்களுக்காக செஞ்ச போன நரகத்துக்கு நான் அனுப்பவும் முடியும். அப்போ நன்மையை வச்சு மட்டுமே சொர்க்கத்துக்கு போக முடியாதுங்க யாராலையும். அல்லாஹ்வுடைய கருணை இருந்தால் தான், அவன் நாடுனா தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்போ பாவ மன்னிப்பு கேட்கறது அல்லாஹ் தான் முக்கியமான இறைவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவனை தவிர யாராலையும் மன்னிக்க முடியாது, அவனுடைய மகிழ்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய காரியம்னு சொர்க்கம்னு நற்செய்தி சொல்லப்பட்ட நபிமார்கள் தினமும் பாவ மன்னிப்பு கேட்டாங்க. இப்போ நாம் எவ்வளோ கேட்கணும்? இப்போ இதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் ஒரு சோதனையாக நான் படைத்திருக்கிறேன். நீங்கள் யார் சிறந்தவங்க, நீங்கள் யார் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, நீங்கள் யார் சரியான முறையில் நடக்கிறீங்கிறத பரிசோதனை செய்து பார்க்கறதுக்காக மரணத்தையும் வாழ்வையும் ஏற்படுத்தியிருக்கிறேன். உங்களுக்கு மரணம் வந்துருச்சுன்னா சான்ஸ் முடிஞ்சது, அவ்வளோதான், டைம் முடிஞ்சது. இப்போ நமக்கு எப்போ மரணம் வரும்? உறுதி இல்லாத ஒரு விஷயம். நம்மளுடைய சான்ஸ் முடிஞ்சிட்டா அவ்வளோதான்,
இது நாள் வரைக்கும் உயிரோடு வச்சுருக்கானா? சான்ஸ் கொடுத்து வச்சுருக்கான். இவன் கேட்பான் பாவ மன்னிப்பு, என்னைக்காவது கேட்பான். அப்போ நம்ம இவனை சரி பண்ணி மாற்றிடலாம். சான்ஸ் கொடுத்து வச்சுருக்கான். கொடுத்த சான்ஸை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா நாம் கெட்டவங்க நினைக்கிறவங்கெல்லாம் சான்ஸை சூப்பராக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஆனால் நாம் அவனை விட நான் நல்லவன், அவனை விட நான் எவ்வளவோ பரவாயில்ல, நான் ஒரு சில விஷயங்களில் கெத்தாக தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சி வாய்ப்பை பயன்படுத்தாமல் கோட்டை விட்டுருவோம். அப்போ உங்களுக்கு கிடைத்த வாழ்நாள் அல்லாஹ் கொடுத்த சான்ஸ். நீங்கள் இப்போ உட்காந்துட்டு இருக்கீங்களே இந்த நிமிஷம், இது அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு. இந்த ரமலான் கிடைச்சிச்சே உங்களுக்கு, இது அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு. போன ரமலானில் இருந்தவங்க இந்த ரமலானில் இல்லை, அதுக்கு முந்தின ரமலானில் இருந்தவங்க போன ரமலானில் இல்லை. அப்போ இந்த கிடைச்சிருக்க ரமலான் மாதம் அல்லாஹ் கொடுத்த சான்ஸ். நல்லா யோசிச்சு பாருங்கள், அடுத்த ரமலான் வர்றதுக்குள்ளே நம்ம யாரோ ஒருத்தர் மௌத்தாயிடுறோம். திரும்பவும் இந்த பாக்கியம் கிடைக்குமா? திரும்பவும் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்குமா? ஒட்டுமொத்த பாவமும் மன்னிக்கப்படுறதுக்கான சான்ஸ் திரும்ப நமக்கு கிடைக்குமா? கிடைக்கலன்னா, இதுதான் கடைசி ரமலானா இருந்துச்சுன்னா அதையும் ஒழுங்காக பயன்படுத்தலைன்னா முடிஞ்சது, அவ்வளோதான். இப்போ இதையும் உங்கள் மனசில் நீங்கள் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. கடைசியாக ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன், இது உங்கள் மனசில் குறித்து வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு குறித்து வச்சுக்கோங்க உங்கள் மனசில். லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ரமலான் மாதத்தில் மாறாதவர் வேற எந்த மாதத்துலையும் மாற மாட்டார். குறிச்சே வச்சுக்கோங்க. தெளிவாக உங்கள் மனசில் ஆணித்தரமாக அடித்து வச்சுக்கோங்க. இந்த மாதத்தில் நான் மன்னிக்கிறேன், வா 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 நல்லா கூப்பிட்றான், ஒன்றும் பண்ணாமல் பேசாமல் இருக்கும். வேறு மாதத்தில் வந்துருமா? வேறு மாதத்தில் எரியாச்சும் வந்துருமா? வேறு மாதத்தில் மாற முடியுமா? இந்த மாதம் ஷைத்தான் விலங்கிடப்படுகின்றான். பள்ளிவாசலில் அதிகம் கூட்டம் வருது. நன்மையே செய்யாதவன் கூட நன்மை செஞ்சுட்டு இருக்கான். அப்போ இந்த மாதத்தில் மாறாதவர் வேறு எந்த மாதத்தில் மாறுவார்? இந்த மாதத்தில் மன்னிப்பு கேட்காதவர் வேறு எந்த மாதத்தில் கேட்பார்? அப்போ இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்தலன்னா வேறு எந்த மாதத்தையும் சரியாக பயன்படுத்த முடியாது. நம்மளை நாம ஏமாற்றிக்க வேண்டியது தான். இல்லை அடுத்த மாதத்துலேருந்து இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு, இல்லை வர ரமலான்னு சொல்லுவோம், ஆனால் நம்மளால் மாற முடியாது. ரமலானில் நீ ஒழுங்கா இல்லை, மற்ற நாளில் என்ன ஒழுங்காக இருந்துட போகிற அப்படின்னு நல்லா கேள்வி கேட்போம். ரமலானில் நானே எவ்வளோ இறங்கி வரேன், இது அப்போ நீ சான்ஸை பயன்படுத்திக்காமல் இப்போ நீ சான்ஸை பற்றி கேட்டுட்ருக்க அப்படின்னு நல்லா சொல்லுவோம். நமக்கு ஒரு இடத்துல காசு வரப்போகுது, அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணணும், இது பண்ணணும், அதற்காக வேண்டி காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு எந்திரிச்சு ரெடியாகி நம்மளால் போக முடியுது. ஆனால் நம்மளால் ஃபஜர் தொழுவ முடியல. இப்போ இன்று கேட்ட அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நம் அனைவருக்கும் தந்த அருள் செய்வானாக என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.